ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம குழம்புக்கு கலக்கொட்டை பொடிக்கிறோங்க. எல்லாம் என்ன பண்ணுறீங்க? கழிப்புறம் என்ன போட்டு ஒழுங்கா போடுறப்பையா வண்டி வருது. வாங்க இந்த ஓரமா வாங்க. ஏன்னா பையா எல்றா அப்பா அவ்வளோ போலாம். வண்டி வருது. வண்டி அப்பா ஏய் வாடா இதுரா அப்பா வாங்க. சேட்டே அப்பே ஏய் என்ன கத்திரிக்காவா? எஸ் கத்திரிக்காய் வணக்கிறதுங்க. இப்போ கலப்பாட்டு இடிச்சு போடணும். மிக்சி தேவை, மிக்சி சிக்கலை. மிக்சியில் பார்த்தீங்கன்னா ஆட்டுறாங்களாட்டுக்குது. ஆட்டி அதுக்கப்புறம் அது இதுக்கு போடணுமா? கத்திரிக்காய் போடணும். போதுமா அதுக்குள்ளார? அவ்வளோதான். அதுதான் நைஸ் ஆயிடுச்சு. இது கூட்டம் லேட் ஆகிறதுக்கு கலப்பட்டை. அம்மே அப்பே போய் சாமான் நடத்துறாங்க. அவங்கள எடுத்துணும். ஐயோ எல்லாம் கலப்பட்டுமே போட்டுணும். அதிகமாக போயிடுப்பா. அதிகமாக போயிடுச்சு அப்பா. நீ பார்த்து கம்மியாக போடணும். தண்ணீரை ஊற்றணும். ரொம்ப கம்மி. கத்திரிக்காய் அப்படி கூட்டு ஆட்டாமல் வைக்கிறது. தலைக்கொட்டை வச்சுக்கோங்க. தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கோசரம் கூட்டு ஆட்டாமல் அப்படியே மெதுவாக. எனக்கு டைம் ஆயிட்டதுனால இந்த மாதிரி செஞ்சேன். இத்தனால என்ன செய்வீங்க அப்படின்னா? இத்தனால பருப்பு கூட்டு அந்த மாதிரி செய்வாங்க. இது வந்து இப்போ துணி துவைச்சதுனால லேட் ஆயிடுச்சு. அதனால இப்படி ஞாயிற்றுக்கிழமை துணி துவைக்கிறதா இல்லை? ஆமாம், அன்னைக்கு தான் நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். எனக்கு துவைக்க முடியும். அம்மே வாங்க. அம்மா மா கால் மணி யாரை கேட்டு தண்ணி அடிச்சு நீ என்னப்போ வக்கீல் அறிவா நீ கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்துட்டோம். இப்போ வாடி இன்னொரு கிளாஸுக்குது. கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகினே இருக்குது. நல்லா கொதிக்கணும். இப்போதான் தொடங்கிறீங்களா? அம்மா வாங்க. குழம்பு ரெடி, வாங்க சாப்பிடலாம். உப்பு பத்தலையா?
லைட்டாக பத்தல. சிறப்பிச்சா உப்பு சிறப்பிச்சா எல்லாம் சிறப்பு வச்சு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சின்ன கத்திரிக்காவா பெரிய கத்திரிக்காவா அது? அதே நான் சின்ன கத்திரிக்காய் நீட்டாக வருது இல்லை அந்த கத்திரிக்காவான்னு கேட்டது. இது குட்டி கத்திரிக்காய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தான் சாப்பிட்ணும்.